பாண்டியன் ஸ்டோர் சீரியல் நடிகர் வெங்கட்டுக்கு இப்ப 2வது ஆண் குழந்தை பிறந்திருக்கிற விஷயத்த அவரோட இன்ஸ்டாகிராம் பக்கம் மூலியமா ஷேர் பண்ணியிருக்காரு. இதுக்காக ரசிகர்கள் நிறைய பேர் இப்ப அவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. விஜய் டிவில எக்கச்சக்கமான சீரியல் ஒளிபரப்பானாலும் பாண்டியன் ஸ்டோர் சீரியலுக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு. சீசன் 1 வெற்றிக்கு அப்புறமா இப்ப சீசன் 2 வெற்றிகரமா நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த சீரியல்ல ஜீவா அப்படின்னு சொல்லக்கூடிய கதாபாத்திரத்தில் நடிக்கக்கூடியவர் தான் நடிகர் வெங்கட் ரங்கநாதன். சீசன் 2லயும் சீசன் 1ல இவருக்கு ஜோடி நடிச்ச ஹேமா சதீஷ் தான் இப்ப நடிச்சு வந்துட்டு இருக்காங்க. சொல்ல போனா இந்த ஒரு ஜோடிக்குன்னு ஒரு தனி ஃபேன் பேஸ் உருவாயிருக்குது. தன்னோட யதார்த்தமான நடிப்பு மூலியமாவும் சோசியல் மீடியால ஆக்டிவா இருக்கிறது மூலியமாவும் ஜீவான் சொல்லக்கூடிய வெங்கட் தனக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை ரசிகப்பட்டாளத்தை உருவாக்கி வச்சிருக்காரு. எப்பவுமே சோசியல் மீடியா ஆக்டிவா இருக்கக்கூடியவர் அப்பப்போ போட்டோஸ் போடுறது, ரீல்ஸ் போடுறதுன்னு சொல்லி இது மாதிரி விஷயங்கள் பண்ணுவாரு. அப்படிப்பட்ட வெங்கட் இப்ப ரீசெண்டா போட்டக்கூடிய ஒரு பதிவு ரசிகர் மத்திய சந்தோஷத்தை ஏற்படுத்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். கடந்த சில வருஷங்களுக்கு முன்னாடி ஜீவா கதாபாத்திரம் நடிக்கக்கூடிய வெங்கட்டுக்கு ஒரு பெண் குழந்தை பிறந்துச்சு. இப்ப ரீசெண்டா இவங்களோட மனைவி அஜந்தா மறுபடியும் கர்ப்பமா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி அறிவிச்சிருந்தாரு. அதை தொடர்ந்து இப்ப ஜீவா அப்புறம் அஜந்தா இந்த தம்பதிக்கு, அதாவது வெங்கட் அப்புறம் அஜந்தா இந்த தம்பதிக்கு 2வதா ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்குதாம். இந்த ஒரு செய்தியை அவர் இன்ஸ்டாகிராம் பக்கத்துல ஒரு போஸ்ட் போட்டிருக்காரு. அதுல தான் பையனோட அந்த கை விரல்கள் இருக்க மாதிரி போட்டோவை ஷேர் பண்ணி டியர் ஆல் வி ஆர் பிளெஸ்ட் வித் பேபி பாய் அப்படிங்கிற மாதிரி சொல்லி மென்ஷன் பண்ணிருக்காரு. இந்த ஒரு போஸ்ட்டை பார்த்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் நிறைய பேர் இவருக்கு அந்த பதிவு கீழே வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அதை விட முக்கியமானது எக்கச்சக்கமான சின்னத்திரை பிரபலங்களும் இவருக்கு வாழ்த்துக்கள் தெரிவிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. பாண்டியன் ஸ்டோர் சீசன் 1ல ஜீவா கதாபாத்திரம் நடிச்சாரு. ஆனா சீசன் 2ல ஆரம்பத்துல இந்த கதாபாத்திரத்துல வேற ஒருத்தர் நடிச்சு வந்துட்டு இருந்தாரு. சொல்ல போனா ஜீவா கதாபாத்திரத்துக்கு அந்த புதுசா வந்து நபர் வந்து சரியா செட் ஆகல, எங்க பழைய வெங்கட்ட கூப்பிட்டு வாங்கிற மாதிரி தான் ரசிகர்கள் கோரிக்கை முன் வச்சாங்க. அதுக்கேத்த மாதிரியே புதுசா கிளம்புற ஜீவா வெளில போயிட்டு அதே கேரக்டர்ல சீசன் 1 நடிச்சிட்டு இருந்த வெங்கட் மறுபடியும் பாண்டியன் ஸ்டோர் நடிக்க வந்திருக்காரு. இப்ப அவர் மறுபடியும் அப்பாவான விஷயம் சொன்னதுக்கு அப்புறமா எக்கச்சக்கமான வாழ்த்துக்கள் இப்ப அவருக்கு வர ஆரம்பிச்சிருக்குது. இது ஒரு பக்கம் இருக்க, இப்ப ரீசெண்டா கயல் சீரியல்ல ஒரு முக்கியமான கதாபாத்திரம் இருக்கக்கூடிய அமுதா அப்படிங்கிறவங்க வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் கழுவக்கூடிய ஒரு திரவத்தை குடிச்சு தற்கொலை முயற்சி ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற செய்தி ரொம்ப வைரலா பரவ ஆரம்பிச்சது. ஆனா அதுக்கு இப்ப அவங்க விளக்கம் கொடுத்திருக்காங்க. என்னை பத்தி பரவக்கூடிய வதந்திகளுக்கு நான் ஃபுல் ஸ்டாப் வச்சு ஆகணும். நான் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டதாகவும் என்னோட கணவரோட ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமா தகராறு காரணமா நான் வந்து தற்கொலை முயற்சியில் ஈடுபட்டு ஹார்பிக்கை குடிச்சதாகவும் சில வதந்திகளை பரவிட்டு இருக்கேன். அப்படிப்பட்ட வதந்திகள் உண்மையே கிடையாது. சொல்ல போனா நான் இப்ப சென்னையிலே இல்ல, நான் என்னோட சொந்த ஊர்ல கிராமத்துல ஒரு வேலை விஷயமா நான் வந்திருக்கிறேன். திடீர்னு என்னை பத்தி இப்படி ஒரு செய்தி பரவ ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா என்ன நம்பவே முடியல. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் ஃபேமிலி அதே மாதிரி எவ்வளோ நடிக்கக்கூடிய சில நடிகர்கள் எல்லாமே கால் பண்ணி என்னை பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் என்னை பத்தி எக்கச்சக்கமான நியூஸ் ஆர்டிகல்ஸ் வந்து நான் பார்த்தேன். உண்மையை சொல்ல போனா அப்படிப்பட்ட விஷயம் எதுவுமே நடக்கல. நான் கிராமத்துல சொந்த ஊர்ல நான் நிம்மதியா இருக்கேன். தயவு செஞ்சு என்னை பத்தி பரவக்கூடிய வதந்திகளுக்கு முற்றுப்புள்ளி வைங்க, அது எதுவுமே உண்மை இல்லைங்கிற மாதிரியும் அவங்க பதில் கொடுத்திருக்காங்க. சொல்ல போனா இந்த ஒரு வதந்தியை யாரு பரப்புனாங்க அப்படின்னு தெரியல. இப்போடைய காலகட்டத்தில் பிரபலங்கள் தற்கொலை செய்தி அதிகமாக வந்துட்டு இருக்கு. அதே மாதிரி தான் இப்போ அமுதாவோட செய்தி வந்ததுக்கு அப்புறமா ரசிகர்கள் உண்மையா இருக்கும் அப்படிங்கிற நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.